நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு கமல் சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கும். அங்கே தான் ப்ரோ படம் எப்படி? சூப்பர் சார் கமல் சார் ஆக்டிங் கமல் சார் ஆக்டிங் சூப்பராக இருக்கு சார் படம் நல்லா இருக்கும். கமல் சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? பயங்கர லெவலு. நல்லா இருக்கு. படம் எப்படி? நல்லா இருக்கு. கமல் எப்படி நடிச்சிருக்காரு? செம்மையா நடிச்சிருக்காரு. கமல் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. கதை பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. மியூசிக் எல்லா அனிருத்லாம் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. இது டைரக்டர் சங்கரும் சூப்பராக, கதை நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் செம்ம கிளாஸா இருக்கு. மியூசிக்லாம் ஓகே. ஆனா தேர்ட் பார்ட் மியூசிக் வந்து கரெக்டா சூட் ஆயிடுச்சு சிச்சுவேஷன்லாம் சூட் ஆயிருக்கு ப்ரோ. படம் பிரமாதமா இருக்குது. நல்லா எடுத்திருக்கிறாங்க. ஆனா இதே மாதிரி ஒவ்வொரு தலைமுறையும் இதே மாதிரி படம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நாட்டில் உள்ள அழுக்கெல்லாம் போகுமான்னு தெரியல. ஆனா படம் அந்த அளவுக்கு நல்லா எடுத்திருக்கிறாங்க. பிரம்மாண்டமா இருக்குது. படம் எல்லாம் பயங்கர லெவலா இருக்கு. மூணாவது கதை வந்ததான் படத்தோட அர்த்தம் என்னன்னு தெரியும். அதுக்காக வெயிட்டிங். ஸ்டோரி லைன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இருந்ததா இல்ல? செகண்ட் பார்ட் நல்லா செம்மையா லுக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் டிஃபரன்ஸ்? இது டிஃபரன்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த இந்தியனோட இது நல்லா இருக்குன்னு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். இந்தியன் 2 நல்லா இருக்கு. இன்னும் இந்தியன் 3 வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் என்னன்னு. ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இருந்தது. அந்த ஒரு படிக்கட்டில நடனம் ஆடுற மாதிரி ரொம்ப அருமையா ஒரு வித்தியாசமா அந்த பாட்டு எடுத்திருந்தாங்க. ரெண்டாவது பாட்டும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. படம் பிரம்மாண்டமா இருக்கு. பார்க்கலாம், ரசிக்கலாம். விவேக் சார்லாம் வந்திருப்பாரு. ஆமா, விவேக் சார் இருக்காரு, இவரு மனோபாலா இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்காங்க. இது மாரிமுத்து இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இப்போ இல்லை. அது மட்டும் தான் ஸ்டார்டிங்கில். ஆனால் ஸ்பெஷல் தேங்க்ஸ்னு போட்டு சொல்லிட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவங்க தான் இல்லை. ஆனால் படத்தில் நடிச்சுட்டு இப்போ இல்லைன்றது நம்மளுக்கு எல்லாருமே கஷ்டமாக தானே இருக்கும். காமெடியில் நல்லா இருக்கு. விவோ சார் அப்புறம் எஸ்ஜே சூர்யா ரோல் கூட கம்மியாக தான் இருக்கு. அவங்க வில்லனா காமிச்சிருக்காங்க. அது தேர்ட் பார்ட்ல தான் மெயினாக வருவார் போற. அவர் தான் வில்லனா. இப்போ லைட்டாக அந்த மோடி அந்த அம்பானி எல்லாம் கொஞ்சம் ட்ரால் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க.